இன்றைய இன்றைக்கு சிந்தனை தலைப்பாக இருக்கக்கூடிய தெய்வீக புதையல் என்பதை அருள் தந்தையின் கருத்துக்களை சில நிமிடங்கள் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். யூஸ்வலாவே நமக்கு புதையல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விலை மதிப்பற்ற பொருளை தான் புதையல்னு சொல்றோம். அந்த புதையல் கண்ணுக்கு தெரியாது. பட் தேட தேட கிடைக்கும் நமக்கு. அது எப்படி இருக்கும்? விலை மதிப்பற்ற பொருளாக இருக்கணும். அதுதான் புதையல்னு இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. உதாரணமா பழைய காலத்துலலாம் பாத்தீங்கன்னா, நிலத்தை தோண்டும் போது ஒரு பானை இருக்கும். பானைக்குள்ள பொற்காசுகளா இருக்கும். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அததான் நம்ம புதையல்னு சொல்றோம். இது எப்படி இருக்கும்னாக்க, விலை மதிப்பில்லாததா இருக்கும். அதே மாதிரி நமக்குள்ளாக ஒரு புதையல் புதைந்து கிடக்கிறது. அதுதான் தெய்வீக புதையல்னு சொல்றோம். ஏன் அப்படி அதை புதையல்னு சொல்றோம்? அடிமனம். அந்த அடிமனத்தை தான் நம்ம புதையல்னு சொல்றோம். ஏன் அதை புதையல்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல கோடானு கோடி பதிவுகள் அது அடங்கியிருக்கு. காந்த அலைகள் சுருக்கி, இறுக்கி அதுல பதிவாக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய முன்னு பிறவி, நம்முடைய பிற்பிறவிகள், அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள், நம்ம என்ன செயல்கள் செய்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் அடிப்படை காரணமா இருக்கக்கூடியது தெய்வீக புதையல். அதை அருள் தந்தை அவர்கள் கருமையம் அப்படின்னு கூட சொல்றாங்க. அது நாம கருத்தொடரா வந்த பதிவுகள், நம்ம இன்னைக்கு 3 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நினைத்த எண்ணங்கள், செய்த செயல்கள் அனைத்தையும் இருப்பாக பதிவைத்துக் கொண்டு என்ன செயல்கள் செய்கிறோம், நம்ம கேரக்டர் என்ன அப்படிங்கிறது புரிய வைக்கிறதே இந்த கருமையத்தோட பதிவுகள் தான். அதனாலதான் அதை அருள் தந்தை அவர்கள் புதையல் அப்படின்னு சொல்றாங்க. டிவைன் ட்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தெய்வீக புதையல் சொல்லக்கூடியது நம்ம உடல்ல எங்க இருக்குங்க? அதாவது ஒவ்வொரு மனிதர் உடம்புக்குள்ளும் நடுவாக, மையமாக இந்த புதையல் இருக்கிறது. உடல்ல நீல வாக்குல மையமா ஒரு கோடு போடுறோம். பக்கவாட்டுல ஒரு மையமா ஒரு கோடு போடுறோம். 2 கோடு இணையிற இடத்துல தான் நம்மளோட கருமையும் சொல்லக்கூடிய தெய்வீக புதையல் இடம் இருக்கிறது. அந்த இடத்துல லொகேஷன் இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னு பாத்தீங்கன்னாக்க, ஒரு அன்பர் ஒரு 5 அடி உயரம் இருக்காரு. 1.5 அடி பக்கவாட்டுல பருமன்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 5 அடி உயரத்துல பாதி 2 அடி. 2 அடிக்கு நேரா உடல் மையமா ஒரு கோடு போடணுங்க. 1.5 அடி பருமன்ல பாதி 3/4 அடி. 3/4 அடியில ஒரு கோடு போடணும். இந்த 2 கோடும் இணையிற இடம், சந்திக்கக்கூடிய இடம். அதுதான் நம்ம கருமையம் இருக்கக்கூடிய ஒரு இடம். தெய்வீக புதையல்னு கூட சொல்றாங்க. நம்ம உடலானது பாக்குறதுக்கு வெளியில பிசிக்கல் அப்பியரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பரு உடல் மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்குள்ளாக 3 உடல்கள் இயங்கிட்டு இருக்கு. நம்ம வெளியில் பார்க்கக்கூடியது பரு உடல், பிசிக்கல் பாடின்னு சொல்றோம். இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய காரணமா இருக்கக்கூடியது உயிர். அந்த உயிர் உள்ள சுழலிட்டு இருக்கறனால அதுக்கு உயிருடல்னு சொல்றோம். நுண்ணுடல் அல்லது ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு சொல்றோம். இந்த உயிர் இயங்கக்கூடியதுக்கும் உடல் இயங்கக்கூடியதுக்கும் காரணமா இருக்கக்கூடியது காந்த உடல். காந்த உடல் காரண உடல்னு சொல்லலாம். ஏன்னா இது 2க்கும் காரணமா இருக்கக்கூடியது அந்த காரண உடல். இந்த காரண உடலும் இதுக்கு 3 உடல்கள் சேர்ந்துதான் நம்மளுடைய வெளியே பார்க்கக்கூடிய ஒரு பிசிக்கல் பாடின்னு சொல்றோம் நம்ம. இப்போ இந்த 3 உடலுக்கு மையமா இருக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா, பருவுடலுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஜீவித்து குழம்பு, செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் என்று சொல்லக்கூடிய ஒரு திரவமும், நுண்ணுடலுக்கு அதாவது உயிருடலுக்கு 2வது சொல்லப்பட்ட உயிருடலுக்கு காரணமாக உயிர் துகளினுடைய சக்தி, உயிர் சக்தி இருக்கக்கூடிய இடமும், 3வது சொல்லப்பட்ட காரண உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காந்த உடலுக்கு மையமா இருக்கக்கூடிய காந்த செறிவூட்டப்பட்ட மையமா இருக்கக்கூடியதும், இந்த 3 மையங்களும் ஒரே இடத்துல இருக்கு. இந்த 3ம் செயல்படக்கூடியதற்கு மையமாக இது இருக்கிறது. பருவுடல் செயல்படுவதற்கு ஜீவத்து குழம்பும், உயிர் துகள்கள் ஓடக்கூடியதுக்கு உயிர் துகளுடைய செறிவும், எல்லாத்துக்கும் காரணம் காந்த செறிவு மையமாகும். இந்த 3 சேர்த்த ஒரு மையத்துக்கு தான் நம்ம கருமையும் சொல்றோம். சோ புதையல்னு சொல்றதுக்குள்ள ரொம்ப அதுக்குதான் அது புதையல்னு சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய அருட்தந்தை அவர்கள். இந்த அதுக்கு யூஸ்வலா பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை அம்மா வயிற்றுல கருவாக வளரும் போதே, அந்த கருவாக அமையும் போதே அதுக்கு எல்லா கேரக்டர்ஸும் போயிடுது. அம்மாவோட குணம், அப்பாவோட வடிவம், நிறம், தன்மைகள், எவ்வளவு உயரம் இருக்காரு, என்ன கலர்ல இருக்கிறாரு,
அவருடைய குணங்கள் என்ன, அதெல்லாம் வந்து வித்தின் மூலியமாக நமக்கு நம்ம சந்ததிகளுக்கு பரவிவிடுகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தாவரத்துறை விதையிலும் அதோட ப்ளூ பிரிண்ட் சொல்லுவாங்க. அந்த விதையில பாத்தீங்கன்னா என்னென்ன காய், எப்படி காய் வரும், எப்படி பூ வரும், எப்படி மலரும், எந்தெந்த டயத்துல அது வந்து கிளைகள் விடணும், ஆலமரம் வந்து எந்த நேரத்துல வந்து விழுதுகளை கீழே விட வேண்டும். இந்த அத்தனை இயக்கங்களும் அத்தனை பதிவுகளும் அந்த விதைக்குள்ளாக சுருக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலத்தான் நம்முடைய கருமையத்திலும் நம்மளுடைய பதிவுகள் சுருக்கி இறுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வளரும் போது அந்தந்த காலத்துல குணமாக தன்மையாக வரும். எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தை பார்த்தோன்னு சொன்னாங்க அப்பா ஜடையில இருக்கு அம்மா ஜடையில இருக்கும்பாங்க. திடீர்னு கோவப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க அப்பா மாதிரி கோவப்படுறான் பாருங்க அப்படிம்பாங்க. இந்த குணாதிசயம் காரணம் அமையக்கூடியது நம்முடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள், காந்த அலைகளாக சுருக்கி கேட்ட பதிவுகள் தான் காரணம், வேற எதுவும் இல்லைங்க. இந்த கருமையம் ஒவ்வொருடைய கருமையத்தையும் தொடர்பு கொண்டிருக்கு. ஏன்னா ஒருத்தருடைய கருமை இன்னொருத்தருடைய லிங்க் ஆயிட்டு தான் இருக்கு. அந்த லிங்க் வந்து பிரபஞ்சத்தோட லிங்க் ஆயிட்டு இருக்கு. சோ வந்து ஒருத்தர் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் இன்னொருக்கு தோன்றுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கருமையத்துல வந்து 2 வேலை செய்யுதுங்க. ஒண்ணு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எதெல்லாம் பாக்குறோமோ, நினைக்கிறோமோ, எந்த செயலை நம்ம செய்யறோம் அப்படின்னும் பண்றோமோ, அதை வந்து காந்த எல்லாம் சுருக்கி, இறுக்கி பதிய வைத்துக் கொள்வது. 2வதாக அந்த எந்த அலைச்சூழலை நம்ம வந்து எண்ணி அது இருக்க பதிவுகள் ஆச்சோ, அதே அலைச்சூழல் வரும்போது அந்த இறுக்கி வைக்கப்பட்ட பதிவுகள் மலர்ந்து மூளையின் மூலமாக எண்ணமாக நமக்கு தோற்றுவிப்பது. இந்த 2 வேலையும் தான் நமக்கு கர்மயம் செய்யும். எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல எக்ஸாம்ல நல்லா படிச்சிருப்போம். ஆனா எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது ஒரு படபடப்பு, ஒரு பதற்றம். அந்த பதற்றத்தின் காரணமாக என்ன ஆச்சுன்னா நம்ம படிச்சதெல்லாம் மறந்து போயிடுது. ஏன்னு காரணம் பாத்தீங்கன்னா அந்த பதட்டம் வரும்பொழுது மன உளைச்சலில் வந்து எங்க போயிடுது, நம்ம படிக்கும்போது மன உளைச்சல் வேற மாதிரி இருக்கு. ஒண்ணுமே தெரியல, போய் எல்லாம் படிச்சுட்டு போனாங்க, ஹால்ல போய் உட்கார எல்லாம் பிளாங்கா இருக்கு, ஒண்ணுமே தெரியல அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன காரணம் அப்படின்னாக்க, சுருக்கி வைக்கப்பட்ட பதிவுகள் அந்த அலைச்சல் வரும்போது தான் வெளியில கொண்டு வரும். அதனால வந்து நம்ம எக்ஸாமுக்குள்ள ஆளுக்குள்ள போகும்போதோ அல்லது வேற எங்கேயாவது முக்கியமான இன்டர்வியூக்கு போகும் பொழுதோ நல்ல ஒரு அமைதியான ஒரு மனநிலை செல்வது நல்லது. இது நிறைய வீட்டுல நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வண்டிக்கு டூ வீலர் கீ ஆகட்டும் அல்லது வந்து ஃபோர் வீலர் கீ ஆகட்டும் வருவோம், வந்தோம்னா வந்து வச்சிடுவோம். காலையில ஆபீஸ் போறப்பயோ எங்கேயும் வெளியில போறப்ப என்ன பண்ணுவாங்க, தேடிக்கிட்டே இருப்போம். என் வீட்டுல கூட நிறைய நடந்திருக்கு, எனக்கு நிறைய நடந்திருக்கு இந்த விஷயம் வந்து. ஏன்னா வண்டி நிறுத்தும் போது யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு, வந்து பார்க் பண்ணும் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருவாரு, அவர்கிட்ட பேசிட்டே இருப்போம். பேசிட்டே அந்த கீ பேண்ட் பாக்கெட்ல போட்டு வந்துருவோம். அந்த வீட்டுக்குள்ள இருக்க கீ ஸ்டாண்ட்ல மாட்ட மறந்துடுவோம். இல்லைன்னா வண்டியிலேயே கீயை வச்சுட்டு உள்ள வந்துருவோம். சோ அந்த பேசிட்டு இருக்கும்போது அந்த மனச்சூழல் வேற. சோ நம்ம காலையில தேடும் போது அந்த மனச்சூழல் வேறையா இருக்கும். சோ உட்காந்து ஒன்னொன்னா அந்த மனச்சு வர மாதிரி நினைத்து பார்த்தோமானால் நாம் எந்த இடத்துல கீ வச்சோங்கிறது நம்ம தெளிவா கண்டுபிடிச்சிடலாம். சோ இதுக்கெல்லாம் எது காரணமா இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய கருமைய பதிவுகள் தான். இந்த பதிவுகள் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க நமக்குள்ளாக இதை வந்து எப்படி சொல்றாங்கன்னாக்க, இன்னும் சுவாமிஜி அழகா சூப்பர் கம்ப்யூட்டர் சிப்னு சொல்றாங்க. இது வந்துட்டு கம்ப்யூட்டர் சிப்னு கூட சொல்ல அவங்க, சூப்பர் கம்ப்யூட்டர் சிப்ஸ் அப்படிங்கிறாங்க. வேண்டாத, அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அனுபவமா இருக்கக்கூடியது இறை ஆற்றல், நம்ம உருவமா இருக்கக்கூடியது மனுஷன். சோ அந்த இறை ஆற்றலுடைய அலை வடிவுள்ள இயக்கங்கள் அனைத்தும் நம்ம உருவ தோற்றத்தை, அது சிறப்பா மனிதன்டான்னு பாத்தீங்கன்னாக்க இந்த கருமையத்துல அது வந்து அமைஞ்சிருக்கு. அந்த ரகசியங்கள் அத்தனையும் அமைஞ்சிருக்கு. இறை நிலையினுடைய பேரேக்க மண்டல பரிணாம ரகசியங்கள் அனைத்தும் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் சிப்னு சொல்லலாம். அதுல வந்து சுருக்கி இறுக்கி பதிவாகி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு கருமையத்தின் தொடர்பு இன்னொருத்தோட தொடர்புல இருக்கு. 2 லிங்க் ஆகி பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கு. ஏன்னா இறைநிலையிலிருந்து வந்த ஒரு அடிமனம் தானே. எல்லா மனிதனுக்குள்ளுமே இறைநிலையிலிருந்து அடிமனமாக கருமையம் இருக்கிறது. இப்ப கருமையத்துக்குள்ள தொடர்பு இருக்கிறது. 2 கருமையத்தின் தொடர்பு பிரபஞ்சம் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் எடுத்துக்காட்டா ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு தீவுல வந்து ஒரு குரங்கு என்ன பண்ணிச்சுங்களாம், வாழைப்பழத்தை வந்து தோலோட சாப்பிட்டுட்டு இருந்த காலம் பழைய காலத்துல.
அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தீவுல இருக்க குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா தோலை விரிச்சிட்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டுச்சாங்க. இன்னொரு கண்ட்ரில இன்னொரு தீவுல இதே மாதிரி ஒரு இதே மாதிரி குரங்கு இது பண்ணிருக்குங்க, தோலை சீவிட்டு சாப்பிட்டு இருக்கு. இது எப்படி ரெண்டுக்கும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. பண்ணும்போதுதான் அந்த கருமையம் வந்து தொடர்புல இருக்குது. அந்த அலைச்சல் வரும்போது ரெண்டுக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஆராய்ச்சியில சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க. இவ்வளவு இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு கருமையத்தை நாம வந்து எப்படி வச்சுக்கணுங்க? இப்ப அது எப்படி இப்ப இப்படி இருக்கு அதோட சிறப்பு தெரிஞ்சு போச்சு. அதை வந்து தூய்மையை வச்சிருந்தாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு இந்த இறைநிலையை நம்ம வந்து அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். என்னென்னலாம் பண்ணுனா நம்ம கருமையத்தை வந்து தூய்மையா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்குள்ள வந்து ஒரு அதான் அருள் தந்தை அவர்கிட்ட கேட்டாங்களாமா, எனக்கு கடவுளுக்கு எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டாங்களாமா ஒரு அன்பர். அப்ப வந்து அருள் தந்தை அவர்கள் பேப்பரை கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஆசையெல்லாம் இருக்கோ ஒரு பேப்பர்ல எழுதுங்க அப்படின்னாங்க. அவர் எழுதிட்டே இருக்கிற ஆசை எழுதிட்டே இருக்கிறாரு. ஒரு பக்கம் போது ரெண்டாவது பக்கமும் போயிட்டு இருக்குங்க அது ஆசை. சோ பேப்பர் கொடுத்த பிறகு இவ்வளவு தூரத்துல தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சாமிஜி சொன்ன மாதிரி ஒரு இதுல மனவளக்கலை புக்ல போட்டிருந்தாங்க. சோ அதனால என்ன பண்ணா நம்ம என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா ஆசைகளை சீரமைத்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஆசைகளை மட்டும் வச்சுக்கணும். நிறைய ஆசைகள் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைவேறாத ஒரு ஆசைகள் நம்மகிட்ட இருக்கும். இப்ப ககன்யான் திட்டத்துல நம்ம சந்திர மண்டலத்துக்கு போகணும், மூணுல ஸ்பேஸ்ல கால் வைக்கணும்னு ஒரு ஆசை சில பேருக்கு இருக்கலாம். ஆனா அது சாத்தியமா, நமக்கு வசதி வாய்ப்புகள் அது கிடைக்குமா அப்படி எண்ணி பார்க்கணும். எண்ணி பார்த்துட்டு முடியாது அப்படின்னா அந்த ஆசையை நம்மளால நிறைவேற்ற முடியாது அப்படின்னு நம்ம எண்ணணும் அப்படின்னா அந்த ஆசையை அதுல இருந்து எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஆசைகளா இருந்ததுன்னா அதில் ஒன்னொன்னா எடுத்துரும். எடுத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு கருமையத்துல ஒரு தூய்மையான நிலைமை கிடைக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பொய் சொல்லக்கூடாது. நம்ம யார்கிட்டையும் வந்து பொய் சொல்லக்கூடாது இல்லைங்களா? பொய் தான் வந்து எல்லா அடிப்படை குற்றங்களுக்கும் காரணமா இருப்பது பொய் தான். பொய் சொல்லக்கூடாது. மூணாவது பாத்தீங்கன்னா பிறருடைய மனம் வருந்தாமல் பார்த்துக்கணும். நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, உடம்புல அடிச்சாதான் அவருக்கு வந்து இது இருக்கு, வலிக்குது, அவருக்கு துன்பம் வருதுன்னு நினைக்கிறோம். ஆனா மனதால கூட வந்து என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ம வருத்தப்படாம அவரை பார்த்துக்கணும். ஒரு கடினமான சொல்லிடக்கூடாது யாரையும் வந்துட்டு நம்ம இன்சொல் சொல்லியே பழகிக்கணும். பிறருடைய உயிர்களை பறித்தல், அவருடைய வாழ்க்கை சுதந்திரத்தை தொலையிடுதல் கூடாது. அவங்க ஃப்ரீடமா இருப்பாங்க ஒரு வாழ்க்கையில வந்துட்டு அவங்க 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 வாழ்க்கை நம்ம மூக்கணும் வைக்கக்கூடாது. தேவையில்லாம மூக்கணும் வைக்கக்கூடாது இல்லைங்களா? அது வந்து இதனால சொல்றோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பொறாமை, சினம், வஞ்சம் இல்லாம இருக்கணும். இந்த மூணு இருந்ததுனாக்கா உடம்ப சீர்கட்டு விடும். இறைநிலை அடையறதுக்கான வழியே கிடைக்காது. இது மூணு இருந்தது அப்படின்னாக்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கடைசி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் பாத்தீங்கன்னா 5 அளவு முறை காத்தல். உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுணர்வு, எண்ணம். இந்த அஞ்சலி வந்து நம்ம எண்ணத்தை நம்ம வந்து அளவு முறை காத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல சொல்ல 4 அளவுன்னா என்ன முறைன்னு நமக்கு தெரியும். கடைசியா சொல்லக்கூடிய எண்ணத்துல என்னங்க அளவு முறை, அதுல என்னங்க அளவு முறை இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அதுலயும் நம்ம வந்து அளவு முறையோட இப்ப இருக்கணும். அதாவது நல்ல எண்ணங்களையே எண்ணி பழக வேண்டும். அது எண்ணி 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 நமக்கு ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு எண்ணம் எண்ணிட்டோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 6 இடத்துல வந்து பதிவாக சொல்றாங்க. உடல் செல்கள்ல, அப்புறமா வந்து ஜீவகாந்தத்துல, அப்புறம் வித்துல, அப்புறம் மூளையில, அப்புறம் சமுதாயத்துல, அப்புறம் வான்காந்தத்துல. இப்படி 6 இடத்துல வந்து பதிஞ்சு இது பண்ண பிறகு நம்ம ஜீவகாந்தத்துல பதிஞ்ச பிறகு அது பிரதிபலிப்பு பதிவா திருப்பி 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 என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர் நமக்கு பிடிக்காதவரை வந்து நம்ம வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னாக்க அந்த எண்ணம் சும்மா விடாது நம்மள வந்துட்டு. அந்த செயல்படுத்துற வரைக்கும் அது வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். மூளை நினைப்பதிவாகும். ஜீவகாந்தத்துல வந்து பிரதிபலிப்பு அது ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கும். அது செஞ்சுற வரைக்கும் உடல்களை தூண்டிக்கிட்டே இருக்கும் பண்றது. அதுதான் எண்ணத்திலே என்ன சொல்றாங்க அழுமுறை காக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சிலர் இல்லைங்க, இந்த பல பேர் நம்ம வந்து நல்ல எண்ணங்களை எண்ணுவது கிடையாது. இப்படி வேற மாதிரி எண்றதுனாலதான் அந்த எண்ணங்கள் வந்து வான்காந்தத்துல போய் பதிஞ்சிருது. அந்த பதிவுகள்லாம் பதிஞ்சிருது. வான்காந்தத்துல பதிந்த பிறகு அது வேற ஒருவர் மூலமாக செயலுக்கு வருவதற்கு தயாராகி விடுகிறது.
இந்த மாதிரி வரும்பொழுதுதான் நம்ம நம்ம உலகத்து சமுதாயத்துல பல துன்பங்கள் நிறைய கிடைச்சிட்டே இருக்கு. இந்த துன்பங்கள் கிடைக்கிறதுக்கு அதனாலதான் என்ன பண்ணுது, இயற்கை ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை பேரிடராக மழை வெள்ளம், புயல், சுனாமி, நில அதிர்வுகள், இப்படி பல இதை சொல்லி நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது. மனிதா, இனி எண்ணுவது சரியா இல்ல, கொஞ்சம் நல்ல எண்ணங்களே எண்ணு, அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எச்சரிக்கை பெல் கொடுக்குது. ஸோ இந்த ஐந்துலயும் அளவுமுறை காத்தோம் அப்படின்னாக்க நம்முடைய நாங்க கருமையம் தூய்மையாக இருக்கும். அதான் இது சூப்பர் கம்ப்யூட்டர் சிப்னு சொன்னதுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அந்த காந்த அலை பதிவுகளை சுருக்கி இறுக்கி வச்சிருக்கு. அதாவது அது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, நம்ம ஆதி நிலையிலிருந்து எப்படி வந்தோமோ, ஆதி நிலையிலிருந்து இறைத்துகள், இறைத்து ஓரறிவு முதல் ஆறறிவு, அப்புறம் மனிதன், இப்படி தொன்று தொட்டு வந்த கருமை பதிவு அனைத்துமே அதுல அடங்கியிருக்கு. ஸோ யோசனை பாருங்க, ஒரு சிப்ல இப்பெல்லாம் கேமரா போட்டு நம்ம எல்லாம் ரோல் போட்டு கேமரா எடுக்கிறது இல்லை இல்லைங்களா? ரோல் போட்ட கேமரா எடுக்கிறதெல்லாம் மாறி போச்சு நிலைமையெல்லாம். எடுப்போம், அந்த ரோல் பண்ணிட்டு ஒரு ஃபிலிமா என்ன டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு கொடுப்போம். இப்ப ஒரு டிஜிட்டல் கேமரால ஒரு சின்ன சிப்பு தான் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கல்யாணத்துல பாத்தீங்கன்னா 300ல இருந்து 500 போட்டோ எடுக்கிறாங்க. அந்த சின்ன சிப்ல அனைத்தும் அதுல பதிவாகும். பதிவான பேர் அந்த சிப்பை தூக்கி சிஸ்டத்துல போட்டு பெஸ்ட் ஒன் செலக்ட் பண்றாங்க. பெஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணி அதை என்ன பண்றாங்க, பிரிண்டா போட்டுடுறாங்க. இது நான் சொல்லக்கூடிய ஒரு கேமரா இருக்கக்கூடிய ஒரு ஆர்டினரி சிப். ஆனா நமக்குள்ளாக இருக்கிறது சூப்பர் கம்ப்யூட்டர் சிப். அதாவது என்னன்னா, ஆதி காலத்துல இருந்தே இறைநிலை எப்ப தோன்றுச்சு அதுல இருந்து என்னென்ன பதிவுகளை நம்ம பண்ணணுமோ அனைத்து பதிவுகளுமே இதுல பதிஞ்சிருக்கு. ஸோ அதனாலதான் சுவாமிஜி அவர்கள் இது என்ன சொல்றாங்க, சூப்பர் கம்ப்யூட்டர் சிப் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கருமையம்ங்க. இது நிறைய சொல்றாங்க. இதுக்கு இன்னொன்னு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னாக்க, நாம வேண்டாத பிறருக்கு துன்பம் தர செயல்களை செய்துறோம். நம்ம செஞ்சிடறோம். ஆனா நல்லதை எதிர்பார்க்கிறோம். ஒருத்தருக்கு ஒரு துன்பம் தர செயலை செஞ்சிடறோம். ஆனா நல்லதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அப்படின்னு கிடைச்சா வருமா? முடியாது. ஏன்னாக்க ஒரு செயல் செய்து அந்த செயல்களுடைய விளைவு அனுபவமாக நம்மளுடைய கருமையத்திலே பதிவாகி விடுகிறது. பதிவான ஒரு விஷயம் அதுக்கான பதிலை கண்டிப்பா கொடுத்தே தீரும். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, என்னைக்கா ஒரு நாள் அது என்ன பண்ணுங்க, பதிலா நமக்கு வந்தே ஆகும். அதனாலதான் என்ன பண்றாங்க, இந்த கருமையத்தை தெய்வீக புதையல்னு சொல்றதை விட இது என்ன சொல்றாங்க, தெய்வீக நீதிமன்றம் சொல்றாங்க. நீதிமன்றத்துல ஜட்ஜி என்ன பண்ணுவாருங்க, குற்றம் செஞ்சா கண்டிப்பா அவர் தண்டனை கொடுப்பார் இல்லையே, கொடுப்பார மாட்டார்களா? கண்டிப்பா கொடுப்பார் இல்லைங்களா? அது மாதிரிதான் அதே ஒரு நீதிமன்றம்னு சொல்றாங்க அருள் தந்தை அவர்கள். ஏன்னா பதிவாயிடுச்சு, அந்த பதிவுக்கான விளைவுகளை எந்த நேரத்திலும் உன்னுடைய வாழ்க்கையிலோ அல்லது உன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலோ அது கண்டிப்பாக எதிரொலித்து தீரும். விளைவுகள் கண்டிப்பாக வர முடியும். அதனாலதான் இது என்ன சொல்றாங்க, தெய்வீக நீதிமன்றம் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா ஒரு ஞான களஞ்சியத்துல ஒரு கவிதையில 2 வரி மட்டும் தான் எடுத்தேங்க. என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, கர்மத்தால் கருமையம், கருமையத்தால் வாழ்வு. கர்மத்தால் கருமை நம்ம செய்யக்கூடிய செயல்கள்னாலதான் கருமையத்துல பதிவாகிறது. அந்த கருமையத்துல இந்த பதிவு இருக்கக்கூடிய கருமையத்தினால்தான் இன்றைய வாழ்வு செழிக்கிறது. அந்த 2 வரி மட்டும் நல்லா வரீங்க. அது கர்மத்தால் கருமையம், கருமையத்தால் வாழ்வு. அத்தனை இருப்பாகி இன்னைக்கே ஒரு நாள் வெளிக்கொண்டு நம்மள கண்டிப்பாக அது நல்ல செயல்கள் செஞ்சோம்னா நல்ல விளைவு கிடைக்கும். வேற மாதிரி செஞ்சிருந்தோம்னா வேற மாதிரி செயல்கள் தான் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அதனாலதான் நம்ம என்ன செய்யணுங்க, எண்ணத்திலையும் செயல்கள்லையும் ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ ஒருத்தர் புறா புறா பிடிக்கிறதுக்கு ஒரு வலை விரிக்கிறாரு, வலைக்குள்ள தானியங்களை தூவுறாரு. புறா அந்த சாப்பிட்றதுக்கு வரும்போது ஆசைப்பட்ட வரும்போது அதுல வலையில மாட்டிக்குது. மாட்டோம்னா ஒரு புறாவை இது பண்ணிடுறாரு. ஆனா மனுஷனுக்கு என்னன்னாக்க, யாருமே வலை விரிக்க வேண்டாம். அவன் 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 அவரவர்கள் என்ன பண்றாங்க, தங்களை எண்ணத்தையே தீய எண்ணங்களை எண்ணி 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 அதனால வரக்கூடிய துன்பங்களை அவனையே அனுபவிக்க முடியாமல் அவர்கள் அவரவர்கள் விரித்த வலையிலேயே அவர்களே மாட்டிக்கொள்கிறார்கள்.
அப்படின்னு சாமி அழகா சொல்லுவாங்க, சிறப்பா சொல்லுவாங்க. அதாவது அவரவர் துன்பங்களுக்கு மின்மங்களுக்கு அவரவர் தான் காரணம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க வந்துட்டு. ஸோ எல்லாத்துக்குமே என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம கருமைய பதிவுகள் வந்து நல்லா இருக்கணும். கருமைய பதிவு நல்லா இருக்கணும் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நல்லா இருக்கணும். செயல்கள் நல்லா செஞ்சா தான் அதுக்குள்ளே நல்ல விளைவுகளும், நல்ல விளைவுகள் அனுபவமாக காந்த அலைகளாக சுருக்கி வைக்கப்படும். பதிவுகள்ல எது இல்லாதது எதுவுமே வெளியே வராது. கண்டிப்பா வராது. இப்போ நம்ம ஒரு டேபிள், ஒரு சேர் அங்க இருக்குதுங்க. நம்ம சேர பார்த்து இது என்னன்னு யார்ட்ட கேட்கிறோம். என்ன சொல்லுவாங்க? இது சேர், நாற்காலின்னு சொல்லுவாங்க. ஏன் அது வந்து மேஜைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன்னா நம்ம அந்த மாரி அந்த பதிவுகள் தான் நம்மளும் சுருக்கி வச்சிருக்கோம். நாற்காலிக்கு 4 கால் இருக்கிறதால நாற்காலின்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அந்த பதிவு நம்ம கருமையத்துல பதிவா இருக்குது. அதுதான் வெளியில வருது. அதே மாரி கண்ண மூடிட்டு உட்கார்ந்து ஒரு பட்டர்ஃப்ளை நினைச்சு வச்சுக்கோங்களேன். ஒரு வண்ணத்து பூச்சி அப்படியே பறந்து வந்து நம்ம மேல உட்காரும். ஏன்னா வண்ணத்து பூச்சியை பார்த்திருக்கோம். படங்கள்ல பார்த்திருக்கோம். கேள்விப்பட்டோம். நேரா பார்த்திருக்கோம். அது பதிவாகி கருமையத்துல பதிவா இருக்கு. இதே இன்னொரு தெரியாத ஒரு தெரியாத ஒரு விலங்கினம். நமக்குள்ள பதிவாகாம இருக்கிற ஒரு விலங்கினத்தை பேர சொன்னா, நீ கண்ண மூடி என்னதான் இமேஜின் பண்ணாலும் அது வந்து நம்மள வெளிக்கொண்டு வர முடியாது. எந்த பதிவுகள் இருக்கோ அது மட்டும் தான் வெளிப்படும். உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். இதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியா ஒரு இடத்துல ஆழ்ந்து உட்காரும் பொழுதுதான் ஒண்ணொன்னா அந்த புதையில இருந்து கிளம்புற மாரி ஒவ்வொரு விஷயமும் வெளியே கிளம்பிட்டே இருக்கும் நமக்குள்ளாக. அததான் ஒண்ணொன்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இந்த எண்ணம் வருதே நமக்கு எதுக்காக வருது? அது எண்ணத்தை நிறைவேற்றினா நமக்கு நன்மையா, தீமையா இதெல்லாம் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு நல்ல செயல்கள் செய்ய முடியும். அப்பதான் நல்ல விளைவு, நல்ல பதிவுகள் நமக்கு கிடைக்கும். அதனால கருமையத்தோட சிறப்பு வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. ரொம்ப ஒரு ஹெவி டாபிக் அது. நல்லா அருமையா மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய புதையல்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றை ஒன்றை செய்தி நிறைவு செய்து கொள்வாங்க. இந்த இத்தகைய ரொம்ப 2வது பார்த்தீங்கன்னா, இயற்கை பெட்டகம்னு இவர சொல்றாங்க வந்து சுவாமிஜி அவர்கள். பெட்டகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இருக்கக்கூடியதுதான் ஒரு பெட்டகம். எதுவுமே இல்லாம இருக்காது. அதுக்குள்ள எல்லாமே இருக்கிறது தான் பெட்டகம். இப்போ ஆட்டோமொபைல் ஷாப் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து 2 வீலர்லயோ, 4 வீலர்லயோ எந்த பார்ட்ல ரிப்பேர் வருதுன்னு தெரியாது அவருக்கு. ஆனா எல்லாத்தோட டூல்ஸ் வச்சிருப்பாரு. கார்பரேட்ல ப்ராப்ளம் வந்தா பண்ணுவாரு. சைலன்சர்ல ப்ராப்ளம் வந்தா பண்ணுவாரு. பிரேக்ல ப்ராப்ளம் வந்தா பண்ணுவாரு. 16, 17 ஸ்பேனர் கரெக்ட்டா சொல்லுவாரு. ஸோ அத்தனை ஸ்பேனர்ஸும் மாட்டி வச்சிருப்பாரு. ஸோ எதுல ப்ராப்ளம் வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய சொல்யூஷன் வந்து அவர்கிட்ட அந்த போர்டுல இருக்கும். அதுதான் பெட்டகம். அது மாதிரி வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லாவித இன்பங்களுக்கும், சிக்கல்களுக்கும் துணையாக இருப்பது நம்முடைய மனவளக்கலை என்ற ஒரு பெரிய பெட்டகம். அதுதான் வந்து அதுவும் முக்கியமா கருமையத்துல தான் நம்ம இயற்கை பெட்டகம்னு சொல்றோம். ஏன்னா, அது இறைவனால வந்த ஒரு விஷயம். அடிமனம்ங்கிறது இறைவன் கொடுக்கப்பட்டது. இது ஆன்மான்னு கூட சொல்றாங்க. ஆன்மா அழியாதது சொல்றாங்க. உயிர் கூட அழிஞ்சிடும். அந்த ஆன்மாங்கிறது அழியாது. எப்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஏர்கிராஃப்ட்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் பாக்ஸ்ன்னு வச்சிருப்பாங்க. அந்த பிளாக் பாக்ஸ் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவர், கோ பைலட்டு அது வந்து பைலட் அவங்க செய்யற கான்வர்சேஷன்ஸ் வந்து அதுல ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். ஏதோ ஒரு துரதிர்ஷ்டவசமா ஏதோ ஒரு சம்பவம் நடந்து வச்சுக்கோங்களேன். அது எதனால நடந்தது அப்படிங்கிறத ட்ரேஸ் அவுட் பண்றதுக்காக இந்த பிளாக் பாக்ஸ் எடுத்து அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, அது ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸ்க்ரூலைஸ் பண்ணாங்க. அத ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆராய்ச்சி பண்ணும் பொழுதுதான், அது என்னென்ன கான்வர்சேஷன் பண்ண போயிருக்கு, யாராவது கடத்திருக்காங்களா? அல்லது வந்து இயற்கை பேரிடரால வந்ததா? சிக்னல் சரியில்லையா? வானிலை கோளாறா? அப்படிங்கிறது அது என்ன இருக்குங்க, ரெக்கார்டா இருக்கும். ஆனா எவ்வளவுதான் ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, மலையில இடிச்சாலும் சரி, கடலுக்குள்ள விழுந்தாலும் சரி, அது வந்து அழியாது. அந்த பிளாக் பாக்ஸ் வந்து அழியாது. அதுலேருந்து எடுத்து நம்ம என்ன ட்ரெஷர் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இந்த ஆன்மாங்கிற ஒரு விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழியாத ஒரு விஷயமா சொல்றாங்க. இப்ப இப்படி வந்து ஆன்மா, தெய்வீக புதைகள், இயற்கை பெட்டகம், இயற்கை நீதிமன்றம் இப்படி சொல்லக்கூடிய ஒரு தெய்வீக புதையலுடைய பெருமைகளை பார்த்தோம், சிறப்புகளை பார்த்தோம். இப்படி பெருமைகளையும் சிறப்புகளையும் மட்டும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்காம அதோட மதிப்பையும் உணர்ந்து நாம் செயல்ல காமிக்கணும். செயல்ல காமிச்சு தூய்மையாக நாம் கருமையத்தை இன்றும் வைத்துக்கொண்டு இறைவனை சேர்வதற்கான அந்த முதல் படி இதுதான் அப்படி அறிந்து
நம்முடைய சிறப்புமிக்க கருமையத்தை தெய்வீக புதையலை நாம் தூய்மையாக வைத்துக்கொண்டு நம் வாழ்வில் வளம் பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வினை நமக்கு வாய்ப்பு கொடுத்த ஸ்கை ஆன்லைன் ஈவினிங் மெடிடேஷன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனி நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மேலும் இந்த வாய்ப்பினை அளித்த இறையர்களுக்கும் குறைவர்களுக்கும் என்னுடைய மனதார நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.